டிஎன்பிசி எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தமிழ் ஜிகே. இந்தியாவில் உள்ள பெரிய பாலைவனம் எது? விடை தார் பாலைவனம், ராஜஸ்தான். இந்தியாவின் மிக நீளமான கால்வாய் எது? விடை இந்திரா காந்தி கால்வாய், ராஜஸ்தான். இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எது? விடை பாம்பன் பாலம், தமிழ்நாடு. இந்தியாவின் மிகப்பெரிய ஆடிட்டோரியம் எது? விடை சண்முகானந்தா ஹால், மும்பை. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது? விடை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மிக உயரமான விமான நிலையம் எது? விடை லே விமான நிலையம், லடாக். உலகின் மிக உயரமான ஒற்றைக்கல் சிலை எது? விடை கோமதேஸ்வரர் சிலை, கர்நாடகா. உலகில் மிக அதிகமாக மழை பொழியும் இடம் எது? விடை மாசின்ரம், மேகாலயா. உலகில் மிக அதிகமாக மழை பெய்யும் இரண்டாவது இடம் எது? விடை சிரபுஞ்சி, மேகாலயா. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? விடை ஜானகி ராமச்சந்திரன். தமிழகத்தில் கேழ்வரகு உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது எது? விடை கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்தியாவின் பழமையான புத்த மடாலயம் எது? விடை தவாங் மடாலயம், அருணாச்சல பிரதேசம். உலகின் தங்க கம்பிளி பூமி என்று அழைக்கப்படுவது எது? விடை ஆஸ்திரேலியா. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது? விடை அண்ணா நூற்றாண்டு நூலகம், சென்னை. இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? விடை உலார் ஏரி, காஷ்மீர். இந்தியாவின் மிகப்பெரிய உவர்நீர் ஏரி எது? விடை கொல்லேறு, ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் மிக உயரமான நீர்மின் திட்டம் எது? விடை ரோங்டோங் நீர்மின் திட்டம், இமாச்சல பிரதேசம். தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை எப்பொழுது ஒழிக்கப்பட்டது? விடை 1948ஆம் ஆண்டு. இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? விடை நல்லாதனார். தமிழகத்தில் தொல் பழங்கால ஓவியம் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை மல்லப்பாடி. மிக அதிக கொள்திறன் கொண்ட அணுமின் நிலையம் எது? விடை தாராப்பூர், மகாராஷ்டிரா. தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் எது? விடை நீலகிரி மாவட்டம். தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் எது? விடை தொட்டபெட்டா. முல்லை நிலம் என்பது எந்த பகுதி? விடை காட்டுப்பகுதி. தமிழக அரசு சின்னமாக விளங்குவது எது? விடை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட்டது? விடை 1980ஆம் ஆண்டு. சாத்தனூர் அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்காக கட்டப்பட்டுள்ளது? விடை தென்பெண்ணை. பிரம்மதேயம் என்ற சொல் எதனை குறிக்கும்? விடை பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலத்தை குறிக்கும். உதயகிரி கோட்டை அமைந்துள்ள இடம் எது? விடை கன்னியாகுமரி.
பெரும்பாலான மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் குடும்ப தொழிலாக தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பது எது? விடை கைத்தறி தொழில். போரில் உயிர் நீத்த வீரர்களின் குடும்பத்திற்கு பாண்டிய அரசன் வழங்கிய நிலத்தின் பெயர் என்ன? விடை உதிரப்பட்டி. மெய் கீர்த்திகள் எழுதும் வழக்கம் முதலில் எந்த சோழன் காலத்தில் தோன்றியது? விடை முதலாம் ராஜராஜன். பிற்கால சோழ பரம்பரையை தோற்றுவித்தவர் யார்? விடை விஜாலயன். நாமக்கல் மாவட்டம் எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது? விடை 1997ஆம் ஆண்டு. சென்னை குடிநீர் தேவைக்கு பயன்படும் தண்ணீர் கிடைக்கும் துணை நீர் ஆதாரம் எது? விடை கிருஷ்ணா நதி நீர். சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர பூண்டி நீர்த்தேக்கத்தை திட்டமிட்டவர் யார்? விடை சத்தியமூர்த்தி ஐயர். மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலை கட்டியது யார்? விடை இரண்டாம் நரசிம்மவர்மன். தமிழ்நாட்டில் முதலில் அமைக்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலம் உள்ள இடம் எது? விடை சென்னை. இந்தியாவிலேயே முதலாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. பாண்டியர் ஆட்சியை காவிரி வரை பரப்பி அதனை ஒருங்கிணைத்த மன்னர் யார்? விடை சுந்தரபாண்டியன். வலிமை மிக்க கப்பற்படையை வைத்திருந்த சோழ அரசர் யார்? விடை முதலாம் ராஜேந்திரன். திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு எப்போது? விடை 1932ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போது? விடை 1937ஆம் ஆண்டு. குறைந்த நேரத்தில் சூரியனை சுற்றி வரும் கோள் எது? விடை மெர்க்குரி. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர்கள் சிலையை செய்தவர் யார்? விடை டிபி ராய். உதகமண்டலத்தை கண்டறிந்து மேம்படுத்தியவர் யார்? விடை ஜான் சுல்லிவன். Thank you for watching. Please subscribe my channel. Thank you.